25 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. IUML இருந்து காதர் மொய்தீன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சிட்டு வராரு. அதை பார்க்கலாம். செயல்படுத்துவதற்கு புதிய அரசு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்தோம். இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து தான் எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவித்தோம். இப்போ 2-3 நாட்களாக எங்களுக்கு நீங்களும் மந்திரி அமைச்சரவையில் சேர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பெரிய மனசு தான், பெரிய சேர வேணும். நாங்கள் கேட்கல, நாங்கள் எந்த டிமாண்டும் வைக்கல. நிபந்தனை இல்லாத ஆதரவை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் நல்லாட்சி செய்யத்தான் நாங்கள் ஆதரவளிக்கிறோம். உங்கள் நல்லாட்சி வாழட்டும், தொடரட்டும், வாழ்த்துக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். அதான் இந்த மாதிரியான இது சொல்றது. இப்போ எங்களை கூட்டணி மந்திரி சபையில் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு பெருந்தன்மையோடு அவங்க எங்களை அழைச்சிருக்காங்க. இது நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அந்த பெருந்தன்மையாக அளித்ததுக்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இந்திய முஸ்லீம் லீகை பொறுத்தவரையில் நாங்கள் எடுக்கக்கூடிய அரசியல் முடிவுகள் எல்லாம் 2 முக்கியமான திட்டங்களை போய் இருக்கும். அகில இந்திய அளவில் நான் தேசிய தலைவர், நேஷனல் பிரசிடென்ட் நான் இருக்கிறேன் என்றாலும் பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டின்னு ஒன்று இருக்கு. பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டியுடைய சேர்மன் யாருன்னு சொன்னால் கேரளாவுடைய பிரசிடென்ட் சாதிக் அலி தங்கல் தான் அதோடைய பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டி சேர்மன். பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டி கூடி தான் கேரளாவில் இத்தனை அமைச்சர்கள், யார் யார் அமைச்சர்கள் என்று முடிவு எடுப்பாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன பண்ணோம், இந்த கருத்து எங்களுக்கு சொல்லப்பட்ட உடனே பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டியை நாங்கள் கான்டாக்ட் பண்ணோம். அவங்க காலையில் கூடி அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, இது அமைச்சர்கள் சேர்றதுக்கு தடை கிடையாது, நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு காலையில் எங்களுக்கு அறிவித்தாங்க. இப்போ அதுக்கு தான் நாளைக்கு 11 மணிக்கு முஸ்லீம் லீகுடைய தமிழ்நாடு உயர்மட்ட குழுவை நாங்கள் கூப்பிட்டுருக்கோம். அந்த கூட்டத்தில் தான் இந்த பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டியுடைய முடிவு, நாங்கள் கூட்டணியில் சேரணும், இந்த அமைச்சரவையில் இடம்பெறணும் என்பதை ஏற்றுக்கொண்டு நாம் அறிவிக்க இருக்கிறோம். அதான் நாளைக்கு நடக்க இருக்கு. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு. அழைத்த நோக்கம் என்ன நினைக்கிறீங்க? எந்த நோக்கத்துக்கு அழைத்திருக்காங்க நினைக்கிறீங்க? இல்லை ஆட்சி நிரந்தரமான ஆட்சியை கொண்டு போகணும், நல்ல ஆட்சி நடக்கணுங்கிற அடிப்படையில் அழைச்சிருக்காங்க. அவ்வளோதான். வேற எந்த நோக்கத்தில் அழைக்க முடியும்? வேற எந்த அடிப்படையில் அழைக்க முடியும்? நல்லாட்சி நடக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். நல்லாட்சி நடக்கணும் என்பதுக்கு தான் ஆதரவு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி நல்லாட்சி தொடர்றதுக்கான ஒரு யூகமாக அவங்க நினைத்து எங்களையும் ஆட்சியில் சேருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான். அது கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றாங்க. அது மாதிரி கண்டிஷன் நாங்கள் வைக்கலையே. எங்களுக்கு எந்த கண்டிஷன் கிடையாது. நாங்கள் முன்னாடி சொல்லிட்டோமே, எங்களுக்கு எந்த கண்டிஷன், நிபந்தனையற்ற அன்கண்டிஷனல் சப்போர்ட் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ஜோசப் விஜய்னு நாங்கள் எழுதி கொடுத்துட்டோம். எடப்பாடி அணியில் உள்ள சிவி சண்முகம் அணி அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. அவங்க யாரை வேணா சேர்க்கலாம். ஏன்னா அதை சேர்க்கறது, அதாவது நாங்கள் எங்களுடைய முடிவு என்ன, 1989 எடுத்த எங்கள் ஆல் இண்டியா கமிட்டியுடைய முடிவு என்ன அப்படின்னு சொன்னால், பாபரி மஸ்ஜித் இஷ்யூவை அவங்க கிளப்பினதுனால, பிஜேபிக்காரவங்க கிளப்பினதுனால ஆல் இண்டியாவில் 1989 3 நாள் பாம்பேயில் நடந்த கூட்டத்தில் 3 days கான்ஃபரன்ஸ், அதில் பாம்பே டிக்ளரேஷன் நாங்கள் சொன்னோம். அந்த டிக்ளரேஷன் என்ன அப்படின்னா, இது பாபரி மஸ்ஜித் இஷ்யூ எடுத்து தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள மத நல்லிணக்கத்தை கெடுக்கிறதுக்கான முயற்சியை பாரதிய ஜனதா கட்சி செய்கிறாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு நாம் ஆதரவு கொடுக்க மாட்டோம், கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு முஸ்லீம் அமைப்பும் கொடுக்கக்கூடாது. 2வது, பாபரி மஸ்ஜித் இஷ்யூவை கிளப்பின இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு அவரோடு யார் ஆதரவு வைக்கிறாங்களோ, கூட்டணி வைக்கிறாங்களோ, அவர்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்க முடியாது. இது நாங்கள் எடுத்த 1989 வெளியிட்ட பாம்பே டிக்ளரேஷன். அந்த டிக்ளரேஷன் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு.
இன்னைக்கு இவங்க பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்டு ஆட்சியில் சேர்ந்தாங்கன்னா நாங்கள் வெளியே போயிடுவோம். அதுதான், அதாவது எங்கள் கொள்கை அதுதான். அன்னையிலேருந்து நாங்கள் அதுதான் பின்பற்றுறோம். பாம்பே டிக்ளரேஷன் அதுதான். அந்த டிக்ளரேஷனில் தான் இந்தியாவில் உள்ள 1947 அமைச்சரவையில் ஐயுஎம்எல் பங்கேற்குமா, தாவேகாவினுடைய அமைச்சரவையில் ஐயுஎம்எல் பங்கேற்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருந்த நிலையில் நாளைக்கு இது தொடர்பாக ஆலோசனையை நாங்கள் பெற்றுட்டு அதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் முடிவை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளை உயர்மட்ட கூட்டமானது 11 மணி அளவில் நடக்கிறதுக்கு. இந்த உயர்மட்ட கூட்டத்தில் நாங்கள் ஆலோசிச்சுட்டு அதுக்கு அடுத்தபடியாக முடிவெடுப்போம். இப்போதைக்கு நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கோம். ஆனால் அமைச்சரவையில் இடம்பெறுமா அப்படிங்கிற கேள்விக்கான விடை நாளைக்கு தான் கிடைக்கும். நாளைக்கு நாங்கள் உயர்மட்ட கூட்ட தனிப்பட்ட முறையில் என்னால் இதுக்கான விடையை கொடுக்க முடியாது. அதற்காகத்தான் நாங்கள் இந்த கூட்டம் அப்படிங்கிறத நடத்தி அந்த கூட்டத்தில் என்ன முடிவு எட்டப்படுதோ அதன்படி தாவேக அமைச்சரவை கூட்டத்தில் நாங்கள் இடம்பெறுவோமா மாட்டோமா அப்படிங்கிறத நாளைக்கு நாங்கள் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காரு ஐயுஎம்எல்னுடைய தலைவர் காதர் மொய்தீன் அவர்கள். அமைச்சரவையில் அதிமுக இடம்பெறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதே நேரம் பாஜக இருக்கக்கூடிய அந்த கட்சியில் எங்களுடைய சார்பு கட்சிகள் இருக்காது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்காரு ஐயுஎம்எல் கட்சி தலைவர் காதர் மொய்தீன் அவர்கள். இப்போ இதற்கிடையில் தாவேகாவினுடைய அமைச்சரவை கூட்டத்தில் யாரெல்லாம் இடம்பெற போறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் ஆதரவு அளிச்சிருக்கக்கூடிய ஐயுஎம்எல்னுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும், இது நாளைக்கு காலையில் 11 மணி அளவில் நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.